பவானியில் மனைவியை தலையணையை வைத்து அழுத்தியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்த கணவர் போலீசில் சிக்கியிருக்காரு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கல் தொழிலாளர் 2வது வீதி பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவரது மனைவி சூரிய பிரபா. கார்த்திக் கட்டிட வேலைக்கு சென்று வரும் நிலையில் நேற்று காலை 4ஆம் தேதி தனது மனைவி சூரிய பிரபாவை பவானி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காரு. அங்கு தனது மனைவி மூச்சு பேச்சு இல்லாமல் வீட்டில் இருந்ததாகவும், எனவே உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அங்கு சூரிய பிரபாவை பரிசோதித்த மருத்துவர்கள் சூரிய பிரபா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்காங்க. மேலும் சூரிய பிரபாவின் உதடு மற்றும் காது பகுதிகளில் காயம் இருந்ததை கவனித்திருக்காங்க. உடனடியாக சூரிய பிரபா உயிரிழந்தது குறித்து பவானி போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் கார்த்திக் சூரிய பிரபா திருமணமாகி 3 மாதங்களே ஆனதன் காரணமாக கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. மேலும் சந்தேக மரண வழக்காக பதிவு செய்து சூரிய பிரபாவின் உடலை பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. சூரிய பிரபாவின் உதடு மற்றும் காது பகுதிகளில் காயம் இருந்ததன் காரணமாக சூரிய பிரபாவின் கணவரான கார்த்திக்கை போலீசார் தங்களது விசாரணை வளையத்திற்குள்ளாரையும் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து கார்த்திக்கிடம் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது பிரேத பரிசோதனையில் சூரிய பிரபா கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்தது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து போலீசார் சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து கார்த்திக்கிடம் உரிய முறையில் விசாரணையும் நடத்தியிருக்காங்க. கொலைக்கான பின்னணியும் வெளிவந்திருக்கு. இதில் கார்த்திக் விசாரணையில என்ன சொல்லியிருக்காருன்னா, பவானியைச் சேர்ந்த கார்த்திக் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாகவே திருச்சியில் தனியார் பேருந்து ஒன்றில் கிளீனராக பணியாற்றி வந்திருக்காரு. அப்போது பேருந்தில் பயணித்த திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்த 38 வயதான திருமணமாகி கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த சூரிய பிரபா அறிமுகமாயிருக்காங்க. சூரிய பிரபா 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆகி ஒரே மாதத்தில் கணவனை பிரிந்து அவரது தாய் வீட்டில் வசித்துக் கொண்டு அங்குள்ள துணிக்கடை ஒன்றில் பணியாற்றி வந்திருக்காரு. முதலில் நண்பர்களாக பழகிய கார்த்திக்கும் சூரிய பிரபாவும் பின்னர் காதலர்களாக மாறி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. பவானிக்கு வந்து வாழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் கார்த்திக் மது குடித்துவிட்டு மனைவியிடம் அடிக்கடி தகராறு ஈடுபட்டு வந்துள்ளனர். மேலும் கார்த்திக் வேறு சில பெண்களிடமும் தொடர்பில் இருந்ததை அறிந்த சூரிய பிரபா அதனை கண்டித்துள்ளார். இதன் காரணமாக இருவருக்கும் அடிக்கடி சண்டை இருந்து வந்துள்ளது. தற்போது கோடைக்காலம் என்பதால் கார்த்திக் தனது வீட்டின் எதிரே வாடகைக்கு குடியிருக்கும் சித்தியின் வீட்டில் மாடியில் தனது மனைவியுடன் உறங்கி வருவதை வழக்கமாக வச்சிருக்காரு. சம்பவத்தன்று பார்த்தீங்கன்னா, இரவு வழக்கம் போல் குடிபோதையில் வந்த கார்த்திக் தனது மனைவியை அழைத்து கொண்டு வழக்கம் போல் எதிரே குடியிருக்கும் சித்தியின் வீட்டின் மொட்டை மாடிக்கு உறங்குவதற்காக சென்றிருக்காரு. அப்போது கார்த்திக்கின் செல்போனை சூரிய பிரபா எடுத்து பார்த்திருக்காரு. அதில் சில பெண்களின் புகைப்படம் இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த கார்த்திக் சூரிய பிரபாவை தாக்கியதோடு அவரது உதட்டையும் கடித்துள்ளார். தொடர்ந்து அவரை கீழே தள்ளி கழுத்தை நெரித்து தலையணையை வைத்து அமுக்கி கொலை செஞ்சிருக்காரு. கொலை செய்த பின் என்ன செய்வது என்று தெரியாமல் மனைவியின் சடலத்துடனே மொட்டை மாடியில் இரவு முழுவதும் உறங்கிவிட்டு காலை எழுந்து மனைவி மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பதாக கூறி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்ததாக தெரிவிச்சிருக்கார். தொடர்ந்து பவானி போலீசார் கார்த்திகை கைது செய்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இப்ப சிறையிலும் அடைச்சிருக்காருங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.